ப்ரோ உங்க ஏரியால இருக்கிற வீட்டு வாசல்ல எல்லாம் தூத்து பெருக்கி தண்ணி தெளிச்சு விடுங்க ப்ரோ. அட அத பண்ணி தான் பெரிய சம்பவம் ஆச்சு. கிருட்டு கிருட்டுன்னு பாருங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சாச்சுப்பா வேலையை. நல்லா தான் பெருக்கிட்டு இருந்தேன். திடீர்னு மாடு முட்டின மாதிரி இருந்துச்சு. எல்லாம் பிரிட்ஜுக்கு அடியில போறதா என்னப்பா ஓல்ல சைக்கிள் எடுத்துட்டு ஓல்ல. அதுக்கப்புறம் ஒரு வழியா கிருட்டு கிருட்டுன்னு பெருக்கியாச்சுப்பா. மாப்பிளையும் நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுட்டான். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல போய் இருக்கிற கோலத்தெல்லாம் அழிச்சு விட்டு கிருட்டு கிருட்டுன்னு தூத்து தண்ணி தெளிச்சாச்சு. ஒரு இடம் விடலப்பா, எல்லா ஏரியாலும் தூத்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூத்துட்டு இருக்கும்போது ஒரு ஆடு குறுக்கால இருந்துச்சு. அதை எடுத்து ஓரமா வைக்க போனா உள்ள இருந்து பிக்ஸா மாதிரி ஒருத்தன் ஓடி வந்து குத்துன்னு குத்திட்டாமா. நில்ல ஆட கலவன்ட்டு போறேன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டான்பா பிக்ஸா. இருல 2 நாள் ஆட தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல தூக்க போயிட்டான்பா. கிருட்டு கிருட்டுன்னு தூக்க ஆரம்பிச்சிட்டப்பா. ஒரு சவுண்ட் எவனாவது வீட்டு முன்னாடி அப்படின்னு ஆண்டி நான் தான். ஐயோ கழனி தண்ணியை மூஞ்சில ஊத்தி விட்டுட்டாங்கப்பா. மாப்பிள்ள வேற ஓடியே போயிட்டான். இந்த காலத்துல நல்லது பண்ணா பாருங்க கெட்டது பண்றாங்க. எங்க வீட்டுக்காரங்க வேலை கொய்யால உனக்கு நல்லது பண்ணா மாட்டுக்கு ஊத்துற கழனி தண்ணி மூஞ்சில ஊத்துற ஓடல. இந்த ஏரியால உன்ன பார்க்க கூடாது. சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யார்கிட்ட புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.